வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் அதன் கடைசி வசனம் 33ஆம் வசனத்தை வாசியுங்கள். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது தன் மனைவியிடத்தில் அன்பு கூறக்கூடாது, மனைவியின் புருஷனிடத்தில் பயபக்தியாக இருக்கிறார். பாருங்கள், இங்கே சொல்லியிருக்கிறது, எப்படியும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். தன் மனைவியும் தன் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவன் என்று இந்த வசனம் சொல்லியிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய படைப்புகள் கூட அன்பாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அவர் எப்படி அன்பாக இருக்கிறாரோ அதே போல அவருடைய பிள்ளைகளும் அன்பாக இருக்க வேண்டும். அவர் எப்படி அன்பாக இருந்து தன்னுடைய உயிரை பாவிகளுக்காக ஒப்பு கொடுத்தாரோ அதே போல ஒவ்வொரு மனிதனும் மற்றவர்களிடத்திலே அன்பு காட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறவராயிருக்கிறார். மனிதன் மேல் அக்கறை உள்ளவர் தான் நம்முடைய தேவன். மனிதனை படைத்து விட்டு அவன் எப்படியோ போகட்டும் என்று சொல்லி விடவில்லை. மனிதனுக்கு நான் எதையெல்லாம் செய்தால் அவனுக்கு நன்றாய் இருக்கும், அவனுக்கு நல்லதாய் இருக்கும் என்று யோசித்து யோசித்து தேவனாகிய கர்த்தர் மனிதனுக்கு நன்மை செய்து கொண்டுதான் இருந்தார். மனிதனை படைப்பதற்கு முன்னதாகவே மனிதனுக்கு என்னென்னலாம் தேவையோ அத்தனையும் படைத்துவிட்டு மனிதனையும் உண்டாக்கிவிட்டு அந்த மனிதனை ஏதேன் தோட்டத்திலே வைத்து அந்த மனிதனோடு தினந்தோறும் வந்து தேவன் பேசி தேவனே அந்த மனிதனுக்கு துணையாகவும் பேசுகிறவராகவும் இருந்தாலும் ஆண்டவர் நினைக்கிறார், என் மகன் ஆதாம் தனிமையா இருக்கிறானே, நான் இவனோடு பேசுகிற நேரம் போக மீதி நேரம் முழுவதும் இவன் சும்மா இருக்கிறானே, நான் பரலோகத்துக்கு போய்விட்டால் இந்த தோட்டத்திலே ஆதாம் மட்டும் தனியா இருக்கிறானே, பேசுகிறதற்கு கூட ஒரு துணை இல்லையே, அவனுக்கு ஒரு சிறு உதவி கூட செய்கிறதற்கு ஒரு ஆள் இல்லையே, அவனோடு பழகுகிறதற்கு அவனோடு சந்தோஷமாய் இருப்பதற்கு ஒரு நபர் இல்லையே என்று எண்ணினவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய தேவன். அப்படி என்றால் ஆதாமை எவ்வளவு ஆண்டவர் நேசித்திருக்கிறார். அவர் அப்படி நேசித்தபடினால்தான் அவர் யோசித்தார், மனிதனுக்கு ஏற்ற ஒரு துணையை நான் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இறங்கி வந்து என்ன செய்தார் என்று சொன்னால், அவர் நினைத்திருந்தார் ஆதாமை எப்படி மண்ணினால் உருவாக்கினாரோ அதே போல ஒரு ஏவாளையும் மண்ணினால் உருவாக்கி இருக்கலாம். அப்படி உருவாக்கி இருந்தால் உன்னை ஆண்டவர் எடுத்த மண்ணு வேற, என்ன ஆண்டவர் எடுத்த மண்ணு வேற என்று இரு பிரிவாக பிரிந்து விடுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் என்ன நினைத்தார் தெரியுமா? உன்னை உருவாக்கின நேரம் வேறே, என்னை உருவாக்கின நேரம் வேறே, அதனால நீ வேற நான் வேறன்னு பிரிஞ்சிடக்கூடாது என்று மனிதன் மேல் அன்பு வைத்தபடினால்தான் ஆதாமுடைய விழா எலும்பையே எடுத்து ஒரு ஏவாளை உண்டாக்கினார். இப்பொழுது நீ வேறு நான் வேறு என்று கணவனும் சொல்ல முடியாது, மனைவியும் சொல்ல முடியாது. ஏன் என்று சொன்னால் ஏவாளுக்குள் இருந்தது ஆதாமுடைய எலும்பு. அதே போல அந்த ஆதாமும் நினைப்பார், இவள் வேறொரு சரீரம் இல்லை, என்னுடைய சரீரத்தில் இணைந்திருந்த எலும்புதான் இவளுக்குள் இருக்கிறது என்கிற அந்த எண்ணம் வந்ததினால்தான் அந்த ஆதாம் சொல்லுகிறார், இவள் என் எலும்பில் எலும்பும் என்று சொல்லுகிறார். அது பொழுது அங்க கூட ஆண்டவருடைய ஆசை என்ன தெரியுமா? ஆதாமும் ஏவாளும் ரெண்டு பேருமே நாம் ஒன்றுதான் என்று சொல்லி ஒற்றுமையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய தேவன். இன்றைக்கும் திருமணத்தில் இழைக்கப்படுகிற அருமையான பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன்,
சேம் சம்பத்தும் பிளஸியும் திருமணமானதிலிருந்து நீங்கள் இருவரும் ஒன்றுதான், ஒரே சரீரம் தான், ஒரே சரீரம் தான். நீ வேறு நான் வேறு என்று சொல்லக்கூடாது. உன் குடும்பம் வேறு என் குடும்பம் வேறு என்று சொல்லவே கூடாது என்றுதான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார், விரும்புகிறவராய் இருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் இருவருக்கும் ஒரு குழந்தையை தருகிறார். அந்த குழந்தையை சொல்லும் போது சொல்லுவார்கள், இந்த குழந்தை நம்முடைய குழந்தை என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நீ கேட்கும்போது கூட நீ அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையான்னு கேட்கறது கூட தப்பு. ரெண்டு பேருடைய பிள்ளைகள். இந்த குடும்பத்தை ஆண்டவர் என்ன நினைக்கிறார் என்றால் ஒற்றுமையாய் இருக்கும்படியாக விரும்புகிறார். வேதம் கூட அப்படிதான் சொல்லுகிறது, நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திருத்துவ தேவன் ஒற்றுமையாய் இருக்கிறார். அவர்கள் எப்படி பரலோகத்திலே ஒற்றுமையாய் இருக்கிறார்களோ அதே போல இந்த பூமியிலேயும் மனித இனம் ஒற்றுமையாய் இருக்க வேண்டும் என்று விரும்பிதான் இந்த முதல் திருமணத்தை ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பித்தார். அவர் ஆரம்பித்து வைத்தார். அவருடைய தாசர்கள் இதுவரையிலும் அந்த திருமணத்தை நடத்தி கொண்டு வருகிறார். யார் ஆரம்பித்து வைத்தது? தேவாதி தேவன் ஆரம்பித்து வைத்ததை நம்ம வேதனாகமம் ஐயா வரையிலும் இது என்ன செய்கிறது, அந்த திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது. இனிமேலும் அநேக திருமணங்கள் நடக்க போகிறது. இது தேவன் ஆரம்பித்ததான ஒரு திருமணம். நான் அதனால் இதில் சொல்லுகிறது, ரெண்டு பேருக்குள்ளையும் என்ன இருக்கணும்னா ஒற்றுமை இருக்கணும், அன்பு இருக்கணும். அன்பு இருந்தால்தான் ஒற்றுமையே இருக்கும். அன்பு இல்லாவிட்டால் ஒற்றுமை இருக்காது. அன்பு இருந்தால்தான் ஒற்றுமையே இருக்கும். வேதாகமத்திலே நான் ஒரு வசனத்தை வாசிக்க சொல்லுகிறேன், வாசிங்க. எபேசியர்ல 4ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை வாசிங்களே. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்கிறதற்கு ஜாக்கிரதையா பாருங்க. கல்யாணம் ஆக போற அருமை பிள்ளைகளே, நீங்க ஒரு விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு விஷயத்துல நீங்க சம்பாதிக்கிறதுல நீங்க சம்பாதிப்பீங்க, பணத்தை சேர்த்து வைக்கிறதுல சேர்த்து வைப்பீங்க, எல்லா காரியத்திலும் வண்டியில போறதுல ஜாக்கிரதையா இருப்பீங்க, வேலை செய்கிறதுல ஜாக்கிரதையா இருப்பீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக் கொள்ளுகிறதற்கு எப்படி இருங்க, ஜாக்கிரதையாயிருங்க. சமாதான கட்டினால் இந்த நம்ம திருமணத்தில் சில இடங்கள் எல்லாம் கட்டுவாங்க, தாலி கட்டுவாங்க, சிலர் கட்டுவாங்க, அப்படி பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்பொழுது பாஸ்டையா என்ன செய்ய போகிறார்கள் என்றால், உங்களை சமாதானம் என்கிற அந்த கட்டை இருவருக்கும் கட்டப்போகிறார். அல்லேலூயா. ரெண்டு பேரும் எப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் என்றால் சமாதானமாய் வாழ வேண்டும். இன்றைக்கு நீங்கள் சமாதானமாய் இருக்கிறீர்கள், இன்றைக்கு நீங்கள் ஒற்றுமையாய் இருக்கிறீர்கள். ஆனால் இந்த ஒற்றுமையை காத்துக் கொள்ளுகிறதற்கு ஜாக்கிரதையாய் இருக்கணும். ஏன்னா பிசாசு இந்த ஒற்றுமையை என்ன செய்யக்கூடாது தெரியுமா, கெடுத்திடக்கூடாது. ஆதாமும் ஏவாளுடைய ஒற்றுமையை கெடுத்ததே யார் தெரியுமா, பிசாசு. நீ தந்த மனைவின் சொல்ல வச்சதே பிசாசு. அந்த பிசாசுடைய வார்த்தையை என்னைக்கு கேட்டாங்களோ அன்னைக்கே கணவன் மனைவியுடைய இடையில வேற்றுமை வந்து விட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசுக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா ஒற்றுமையை நீங்கள் இழந்து விடுவீர்கள். அதனால நான் ஒண்ணு சொல்றேன், கல்யாணம் ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாம்சமா தான் இருக்க போறீங்க, ஒரே வீட்டில் தான் இருக்க போறீங்க, ரெண்டு பேரும் ஒரே காரியத்தை பேசிதான் செய்ய போறீங்க. நீங்க ரெண்டு பேரும் முடிவெடுக்கிறது தான் நடக்க போகுது. இதெல்லாம் மாம்சத்தின்படி உள்ளதான ஒற்றுமை. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்க ஆவியில ஒற்றுமை இருக்கணும். எதுல ஒற்றுமை இருக்கணும்? ஆவியில ஒற்றுமை இருக்கணும். ஆவி. ஏன்னா
முதல்ல மனசுல தான் பிரிவினை வரும், ஆவியில தான் பிரிவினை வரும். இந்த ஆவியில பாருங்க, சரீரத்தில் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் இசைந்திருந்தால் ஒரே சரீரம், பைபிள்ல கூட போட்டிருக்கு. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் ஒரே ஆவியா இருக்கிறான். நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரே ஆவியா இருக்கிறான். உங்களுக்குள்ள ஒரே ஆவி இருந்தா நீங்க ரெண்டு பேரும் ஒரே மனமா இருப்பீர்கள். ஏன்னா மனதை இயக்குகிறதே ஆவிதான். இந்த ஆவி ஒற்றுமையாய் இருந்தால் உங்கள் மனமும் ஒரே மனமா இருக்கும். உங்க மனம் ஒரே மனமா இருந்தா இன்னைக்கு நீங்க சமாதானமா இருக்கிறது போல என்றைக்குமே நீங்கள் என்ன செய்யலாம்? சமாதானமாவே இருக்கலாம். அல்லேலூயா. என்றைக்குமே நீங்க சமாதானமா இருக்கணும்னா நீங்க பரிசுத்த ஆவிக்குள்ள ரெண்டு பேருமே பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க குடும்பத்துல எப்பொழுதுமே சமாதானம் இருக்கும். ரெண்டு பேருமே அபிஷேகத்துல நிரம்பி ஜெபம் பண்ணினீங்கன்னா, ரெண்டு பேருமே ஆவியானவருக்கு இடம் கொடுத்தீங்கன்னா, ரெண்டு பேருமே ஆவியானவர் சொல்றத கேட்டீங்கன்னா, ஆண்டவரே நாங்க எங்க போகணும், ஆவியானவரே நாங்களை நடத்தும் நீங்க ஒற்றுமையா இருந்தீங்கன்னா உங்க குடும்பம் நிச்சயமாகவே சமாதானமா இருக்கும். ஒற்றுமையை கெடுக்கிற மூன்றாவது நபருக்கு நீங்கள் இடம் கொடுக்கவே கூடாது. ஒற்றுமை கெடுக்கிற இன்னொரு நபருக்கு இடம் கொடுக்க கூடாது. நீங்க ரெண்டு பேரும் கலந்து பேசுங்க. ஏங்க இந்த பிரச்சனை, ஏன் நமக்குள்ள இந்த வேற்றுமை, என்னை பத்தி அவங்க என்ன சொன்னாங்க, உங்களை பத்தி என்ன சொன்னாங்க அப்படின்னு கேளுங்க. அப்படி கேட்கும்போது ஒரு சமாதானம் அங்கே உண்டாகும். தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை சொல்ல நான் ஆசைப்படுறேன். இது வெளியில ஒரு குடும்பத்துல வெளியில நடந்ததான ஒரு சம்பவம். இதுல இருந்து நான் ஒரு ஒற்றுமையை உங்களுக்கு சொல்லித்தர போறேன். உங்களுக்குள்ள பிரிவினை வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஒன்று சொல்லித்தர போறேன். ஒரு கணவன் மனைவி இருந்தாங்களாம். கணவன் கொஞ்சம் ஏமாறி, மனைவி கொஞ்சம் உஷாரா நல்லா எச்சரிக்கா ஜாக்கிரதையா இருக்கிறவங்க. அப்படிப்பட்டதான அந்த சூழ்நிலையில மனைவி அவங்க ஒரு மாடு வளர்த்தாங்களாம். இந்த மாட்டை கொண்டு போய் சந்தையில விட்டுட்டு பணத்தை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புனாங்களாம். அப்படி அனுப்பும்போது கணவன் அந்த மாட்டை ஓட்டி கொண்டு சந்தைக்கு போறார். எங்க போறாரு? சந்தைக்கு போறார். சந்தைக்கு போகும்போது இந்த மாடை கொஞ்சம் ஓட்டிட்டு போறதுக்கு சிரமத்தோட ஓட்டிட்டு போறாரு. எதிரில் ஒருத்தன் வந்தான், ஒரு ஆடு பிடிச்சிட்டு வரான். வந்து சொன்னானா, நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாட்டை ஓட்டிட்டு போற, இந்த ஆடு பாரு ரொம்ப சின்னது தான், பேசாம இந்த மாட்டை கொடுத்துட்டு இந்த ஆட்டை நீ வாங்கிட்டு போன்னு சொன்னானா. இவனே எப்படிப்பட்டவன்? ஏமாறி அப்ப ஆட்டை வாங்கிட்டு மாட்டை கொடுத்துட்டான். இப்போ ஆட்டை பிடிச்சிட்டு இவன் எங்க போறான்? சந்தைக்கு போறான். சந்தைக்கு போகும்போது இந்த ஆடு இழுத்தா வரல. உடனே என்ன பண்ணானா, எதுல ஒருத்தர் கோழி எடுத்துட்டு வந்தானா, கோழி பிடிச்சிட்டு வந்தானா. அவன் சொன்னானா, இந்த ஆடு நீ இழுத்தா வராது, இப்ப நான் ஒன்று செய்யறேன், இந்த கோழியை உனக்கு கொடுக்குறேன், இந்த ஆட்டை எனக்கு கொடுத்துறேன். இவனோ எப்படிப்பட்டவன்? ஏமாறு. இப்போ கோழியை வாங்கிட்டு ஆட்டை கொடுத்துட்டான். இப்போ கோழியை எடுத்துட்டு போனா அந்த கோழி அவன் கையில இருந்து பறக்குது, அடிக்குது. அப்போ ஒருத்தன் எதிரில் வந்தானா, 2 முட்டையை எடுத்துட்டு வந்தானா. அவன் சொன்னானா, இந்த கோழி எப்படிதான் உங்கள்கிட்ட அடமண்ணும், நீ இந்த முட்டையை வச்சுட்டு இந்த கோழி எனக்கு என்ன செய்ய கொடுத்துருந்தோடனே இவன் கோழியும் கொடுத்துட்டானா. இந்த முட்டையை மட்டும் எடுத்துட்டு எங்க போறான்? சந்தைக்கு போறான். சந்தைக்கு போகும்போது ஒரு டீ கடைக்காரர் பார்த்தாரா, தம்பி இங்க வா, இந்த முட்டையை நீ எடுத்துட்டு போனீங்கன்னா திடீர்னு உடஞ்சிடும், வேஸ்டா போயிடும், இந்த 2 முட்டையும் கொடுத்துரு, உனக்கு நான் டீ கொடுக்குறேன். இப்போ முட்டையை கொடுத்துட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு? டீ குடிக்கிறார். டீ குடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கும்போது அந்த டீ கடைக்காரர் ரொம்ப விவரமானவர், இவன் ரொம்ப ஏமாளி போல இருக்கு, இது 2 முட்டை தான் நமக்கு கிடைச்சது, அதனால அவன் ஒரு ஐடியா பண்ணான். பாரு, நீ மாட்டை கொண்டு வந்த எல்லாத்தையும் விட்டுட்ட, நீ வீட்டுக்கு போனீங்கன்னா உன் மனைவி உன்னை திட்டுன்னு என்ன பண்ண போறாங்க? திட்ட போறாங்க. அதுக்கு இவன் சொன்னான்னா, என் மனைவி என்ன திட்ட மாட்டா அப்படின்னா.
அப்போ அவன் சேலஞ்ச் பண்ணானா, உன் மனைவி உன்னை திட்டுனா உன் வீட்டை எனக்கு எழுதி வச்சுது, வீட்டை என்ன பண்ண எனக்கு எழுதி வச்சுது. அவ திட்டலைன்னா என் டீ கடையை உனக்கு எழுதி வச்சிடறேன்ட்டானா. சரிப்பா போகலாம். 2 பேரும் போகிறாங்க வீட்டுக்கு போய் அங்கே உட்காந்தோடனே, அம்மா நான் இப்படி டீ குடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னா, அவங்க மனைவி திட்டவே இல்லையா. மனைவி என்ன பண்ணல, திட்டல ஒன்று. டீ கடைக்காரனுக்கு ஒன்றும் புரியல. அவன் என்ன சொன்னான், திட்டுனா வீட்டை டீ கடைக்காரனுக்கு எழுதி வைக்கணும், திட்டலைன்னா டீ கடைய இவனுக்கு எழுதி வச்சிடணும். இப்போ வேதனையோடு டீ கடைய அந்த மாட்டுக்காரனுக்கு எழுதி வச்சுட்டு வேதனையோட போயிட்டான். இவனுக்கு டீ கடைக்காரனுக்கு நிம்மதியே இல்லை. இப்படி ஏமாந்துட்டுமே ஒரு நாள் டீ கடைக்கு வந்தானா. அந்த மாட்டுக்காரர் உட்கார்ந்துருக்காரு. ஆமா, நீ மாட்டை விட்ட, ஆட்டை விட்ட, கோழி விட்ட, மிட்டையெல்லாம் விட்டுட்டு டீக்காக போன போது உன் மனைவி திட்டலையே, என்ன ரகசியம்னு கேட்டானா. அப்பதான் அவன் சொன்னானா, ஒன்றும் இல்லை, கல்யாணம் ஆகும்போது எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்னா, தபாரு, உன் மேலே தப்பு இருந்தாலும் எல்லாருக்கும் முன்னாடி நான் உன்னையும் திட்ட மாட்டேன், என் மேலே தப்பு இருந்தாலும் நீ என்ன பண்ணக்கூடாது, திட்டக்கூடாது. நமக்கு வர சண்டை எல்லாரும் போன பின்னாடி 4 செவத்துக்கு உள்ளதான் நடக்கணும், வெளியில யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு நாங்கள் பேசி வச்சிருந்தோம். அதனாலதான் என் மனைவி என்னை திட்டலைன்னாங்களாம். தேவனுடைய பிள்ளைகளே, ஒற்றுமை எங்கே இருக்கிறது? கணவன் மனைவி 2 பேரும் உட்கார்ந்து மனம் விட்டு பேசி நம்ம சண்டையே பண்ணக்கூடாது. சண்டையே வந்தாலும் சீக்கிரமா சேர்ந்துடணும். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி கோபம் தணிஞ்சிடணும். சண்டைய தூக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு போகக்கூடாது, சண்டைய தூக்கிட்டு எந்த இடத்துக்கும் போகக்கூடாது, சண்டைய தூக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது, சண்டைய தூக்கிட்டு கோர்ட்டுக்கு போகக்கூடாது. அப்படியெல்லாம் இருந்தா இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள்ல டைவர்ஸே என்ன செய்யாது, ஆகாது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ளுங்கள். இன்னொரு வசனத்தை வாசிங்களே ஐயா. டைம் நான் சொல்லியிருக்கேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்கள். கொலோசியர் 3:14. இவைகள் எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். இதுவும் ஒரு கட்டு தான். அங்க சமாதான கட்டு, அங்க ஒற்றுமையின் கட்டு. நீங்க ஒன்னா இருக்கிறதுக்கான ஒரு ஆலோசனையை சொல்லி கொடுத்தேன். நீங்க போலீஸ் ஸ்டேஷன் ஏறாம இருக்கிறதுக்காக ஆலோசனை சொல்லி கொடுத்தேன். 3வது நபர் பிரிக்க கூடாதுங்கிறதுக்காக ஆலோசனையை சொல்லி கொடுத்தேன். இங்க என்ன சொல்லுதுன்னா, பூரண சற்குணம். சற்குணம்னா நல்ல குணங்கள். நம்மிடத்துல என்னெல்லாம் ஆகாத குணங்கள் இருக்கிறதோ அதை எல்லாத்தையும் விட்டுறணும். இப்போ மனைவி வந்தவுடனே சொல்லுவாங்க சேம் சம்பத்தை போய்ட்டு, எங்க பாருங்க நீங்க இப்படி பண்றது எனக்கு பிடிக்கலங்க அப்படின்னு அப்போ நான் என்ன பண்றது தான் உங்களுக்கு பிடிக்குதுன்னு கேட்கணும். அப்படி கேட்கும்போது, ஏங்க நீங்க இப்படி செஞ்சாதாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த வார்த்தைக்கு கணவன் கீழ்ப்படிஞ்சு அந்த பிள்ளைக்கு எந்த குணம் பிடிக்கலையோ அதை விட்டுட்டு அந்த பிள்ளை சொல்றது நல்ல குணமா இருந்தால் அந்த நல்ல குணத்தை ஏத்துக்கணும். அந்த ஆலோசனையை ஏத்துக்கணும்னா மனைவி மேல என்ன இருக்கணும், அன்பு இருக்கணும். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுவீர்கள் அப்படின்னு இயேசுநாதர் சொன்னாரு. தேவனுடைய பிள்ளைகளே, மனைவியினிடத்தில் அன்பு இருந்தால் கண்டிப்பா சாம் சம்பர் பிளஸ் சொல்றத கண்டிப்பாய் கேட்பார்.
அதே மாதிரி சேர் சம்பத்தும் மனைவியை பார்த்து சொல்லணும். சொல்லும்போது என்னன்னு சொல்லும், நீ இந்த பாரு, இந்த காரியம் எனக்கு பிடிக்காது, இந்த குணம் எனக்கு பிடிக்காது, இது நல்ல குணம் இல்லை, இதை நீ விற்று அப்படின்னு சொன்னா அது நலம் என்று கர்த்தருடைய வசனத்தின்படி இருக்குமானால் அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியணும். வேதமும் அப்படிதான் சொல்லுகிறது. மனைவியும் தன் புருஷனிடத்தில் எப்படி இருக்க கடவுள்? பயபக்தியாயிருக்க கடவுள். பயபக்தியாயிருக்க கடவுள். அந்த பயபக்தி இருக்குமானாலே நமக்கு கீழ்ப்படிதல் தானாகவே வந்துவிடும். தேவனுடைய பிள்ளைகளே, கீழ்ப்படினா அன்பு இருக்கணும். அன்பு இருந்தால்தான் கீழ்ப்படிவாங்க. வெறும் அதிகாரமே பண்ணிட்டு இருந்தா ஒரு நாளும் கீழ்ப்படிய மாட்டாங்க. அன்பு காட்டும் போது, உண்மையான சொல்றேன், அதிகாரத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் அன்புக்கு நிச்சயமாகவே கீழ்ப்படிவார்கள். ஏன் என்று சொன்னால் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறபடினாலே அந்த அன்புக்கு கண்டிப்பாக என்ன செய்வார்கள்? கீழ்ப்படிவார்கள். அப்படி ஒரு வேளை கீழ்ப்படியவில்லையா? அப்படி ஒரு வேளை கீழ்ப்படியாவிட்டால் ரெண்டு பேருக்கும், எங்கள் சர்ச்சுக்கு ஒரு பாஸ்டர் நான் ஒரு முறை கன்வென்ஷனுக்கு கூப்பிட்டுருந்தேன். வேலூரில் இருந்து ஒரு பாஸ்டர் நான் கூப்பிட்டுருந்தேன். அவர் சொன்னார் ஒரு நாள் மெசேஜில், எனக்கும் என் மனைவிக்கும் சண்டை வந்தால் நாங்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகள் எதுவென்றால் கர்த்தருடைய வேத வசனத்தை தான் நாங்கள் சண்டையாக பயன்படுத்துவோம். இந்த வசனம் இப்படி சொல்லியிருக்குல்ல, நீங்கள் ஏன் இப்படி கேட்குறீங்க? இந்த வார்த்தை, இந்த வசனம் இப்படி சொல்லியிருக்குல்ல, நீங்கள் ஏன் இப்படி கேட்குறீங்க? வசனத்தை வைத்தே பேசுவோம் என்று அவர் சொன்னார். தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வசனத்தை வைத்து சண்டை வேண்டாம். அந்த வசனத்தை சொல்லும் போது அந்த வசனத்துக்கு நாம் அப்படியே கீழ்ப்படிந்தால் அது தேவனுக்கு கீழ்ப்படுகிறதாகும். அல்லேலூயா. அன்பானதே பிள்ளைகளே, நீங்க அன்பு கூறுங்க. அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று சொல்லியிருக்கிறது. அன்பு இருந்தா நீங்க, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அதனால அந்த அன்பை உங்கள் குடும்பத்திலே ஒரு மையமாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அன்பின் தேவன் உங்க குடும்பத்தில் இருக்கட்டும். வேதம் சொல்லுகிறது, முப்புரி நூல் ஒரு நாள் என்ன செய்யாது? அறாது. ஒன்னு கணவன், இன்னொன்னு மனைவி, இன்னொன்னு தேவன். ஒன்னு தேவன், ஆண்டவராகிய இயேசு, பரிசுத்த ஆவியானவர். இதெல்லாம் ஒன்றாய் இருக்கும் பொழுது அது ஒரு நாளும் அறாது. அது நல்ல கனிகளை அது நன்றாக கொடுத்து அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதாயிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி கிறிஸ்து சபையாகிய நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தன்னுடைய உயிரை கொடுத்தாரோ அதே போல கணவனு கூட உயிரை கொடுக்க வேண்டாம், ஆனால் உன்னுடைய அன்பை கொடுக்க வேண்டும். நான் கூட இப்போ வரும்போது சம்பத்துக்கு ஜெபம் பண்ணி அனுப்பும்போது நான் இப்படிதான் சொல்லி ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இப்பொழுதும் சம்பத் இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு தன் மணமகளை திருமணம் செய்து கொண்டு திரும்பி வரப்போகிறார். இதே போல நீங்க ஒரு நாள் இந்த பூமிக்கு, பரலோகத்தில் இருந்து இந்த பூமிக்கு இறங்கி மணவாளனாய் வரப்போகிறீர். ஆண்டவராய் இயேசு இந்த பூமிக்கு மணவாளனாய் இறங்கி வரப்போகிறார். அவருக்காக ஆயத்தமாக்கப்பட்டு அவருக்காக காத்திருக்கிற சபையாகிய மணவாட்டி அந்த மணவாளனை எதிர்கொண்டு போய் நித்திய விவாகம் என்கிற ஒரு விவாகம் நடக்க போகிறது. அதற்கு ஒரு நிழலாட்டம் தான் இன்றைக்கு சம்பத்துக்கும் பிளஸிக்கும் ஒரு திருமணம் நடக்க இருக்கிறது. இந்த திருமணம் ஆண்டவராகிய இயேசுவுக்கும் மணவாளனாகிய இயேசுவுக்கும் மணவாட்டியாகிய திருச்சபைக்கும் நடக்கிறதற்கு முன் அடையாளமாய் இருக்கிறது. இந்த பிளஸி எப்படி தன் மணமகனுக்காக ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறார்களோ அதே போல இந்த சபையும் தன்னுடைய மணவாளனாகிய இயேசுவுக்கு ஆயத்தமாக்கப்பட்டு எப்படி இனி பிளஸி சம்பத்தோடு என்றைக்கும் வாழப் போகிறார்களோ அதே போல நாமும் இயேசுவோடு என்றைக்குமே வாழுகிறதற்கு நம்மை இயேசுடைய கையில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நான் பாஸ்டருடைய கரத்திலே கொடுக்கிறேன்.